வீவர்ஸ் இன்னைக்கு ஏப்ரல் 18 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நிவின் வந்து யமுனா கிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து உங்களுக்கு வந்து காவேரி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்கல்ல யமுனா பொண்ணே. நிவின் என்ன சொல்றாருன்னா, எனக்கு காவேரி முக்கியமோ இல்லையா அது ரெண்டாவது, நான் உன்னை முக்கியம்னு நினைக்கிற அளவுக்கு நீ எனக்கு என்ன செஞ்ச அப்படின்னோடனே இப்ப யமுனா அப்படியே பாக்குறாங்க. எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை என்ன வற்புறுத்தி பண்ணுன, இந்தா இப்ப என்ன கேவலமா எவ்வளவு தூரத்துக்கு சந்தேகப்படுற, என்னை விடு உன் கூட பிறந்த அக்கா அவளை போய் எப்படி சந்தேகப்படுற, உனக்கு கொஞ்சம் கூட கில்ட்டியாவே இல்லையா, உன்னாலதான் உங்க அக்கா வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் உன்கிட்ட சொன்ன விஷயத்தினாலதான் அவளுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் கில்ட்டியா ஃபீல் பண்றேன். அதுக்காண்டிதான் என்னால முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் அவளுக்கு பண்றேன். இங்க பாரு, தேவையில்லாம அவளை போய் மனசு கஷ்டப்படுத்தினேன்னு சொல்லிட்டு எதுனாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா உனக்கு அப்புறம் இந்த வீட்டுல இடம் எல்லாம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்ப காவேரி போய் அந்த கான்ட்ராக்ட் அவங்ககிட்ட போயிட்டு கேட்க போறாங்க, ஸ்டால் கேட்க போறாங்க. ஆனா அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் தர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுருந்தாங்க. இங்க வீட்டுல வந்து காவேரி இந்த விஷயத்தெல்லாம் வீட்டுல சொல்றாங்க. அப்புறமா வந்து சரின்னு சொல்லிட்டு நம்ம கடைகளுக்கே பார்க்கலாம் சொல்லிட்டு காவேரி வந்து ஸ்கூட்டி ஒன்று வந்து அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் இருக்குது, அதை எடுத்து யூஸ் பண்ற மாதிரி சொல்றாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, விஜய் வந்து வெண்ணிலாவோட மாமாவை மீட் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. அப்போ அவங்க மாமா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி எங்க அக்காவே எனக்கு வந்து திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்கணும்னே இப்பதான் விஜய்க்கு அப்பாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிரிப்பே வருது. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆனாலும் இந்த மாதிரி விரும்பின பொண்ணுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்க தம்பி, அவளை கூடவே வச்சு பார்த்துருந்துருக்கீங்க, ரொம்ப நன்றிப்பா, இந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்கன்னொடனே என்னோட நிலைமை உங்களுக்கு புரியுதுல சார் அப்படின்னோடனே எனக்கு எல்லாமே புரியுதுப்பா, நான் வந்து கண்டிப்பா வெண்ணிலாவை இங்க கூட்டிட்டு வந்துடுறேன்னொடனே இல்ல நான் செலவு கூட நான் பாத்துக்கிறேன்னு விஜய் சொல்றாரு. எங்க அக்கா வந்து எனக்கு திருப்பி கிடைச்ச மாதிரி, நான் அதனால நானே அவளை பாத்துக்கிறேன் பண்ணோன்னே சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து வீட்டுல எல்லாரும் பழனிக்கு போயிருக்காங்க, கொஞ்சம் வேலை இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு நானே வரேன் அப்படிங்கிறாரு. விஜய் சொல்றாரு, இல்ல நான் இங்க ஒரு ஹோட்டல்ல தான் தங்கியிருக்கேன், நானே உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னோடனே சரின்னு முடிவு பண்றாங்க. இப்ப விஜய் வந்து காவேரிக்கு கால் பண்றாரு. அப்ப காவேரி வந்து வீட்டுல இல்ல, வெளியில பைக்ல ஸ்கூட்டில வந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப நிப்பாட்டி பேசுறாங்க. அப்போனே விஜய் சொல்றாரு, இந்த மாதிரி நான் வந்து இங்க வெண்ணிலாவோட மாமாவை பார்த்துட்டேங்கிற விஷயத்தெல்லாம் சொன்னோன்னே இப்ப காவேரி அப்பாடா அப்படிங்கிறாங்க. என்ன உனக்கு இப்ப ஹாப்பி தானே, எனக்கு என்ன ஹாப்பி அப்படின்னே நீங்க மறுபடியும் உங்க உங்க புருஷன் கூட வாழ போறீங்க மேடம் அப்படின்னோடனே இப்ப காவேரி சிரிக்கிறாங்க. இப்ப நீ சிரிச்சலன்னொடனே இல்லையே அப்படின்னோடனே விஜய் வந்து காலை கட் பண்ணிடுறாரு. பேசிட்டு இருக்கும்போது எப்படி கட் பண்ணிட்டு போறாரு, நம்ம கட் பண்ணா மட்டும் கத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி திட்டிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ விஜய் வந்து வீடியோ கால்ல வர்றாரு. அப்போ உடனே காவேரி வந்து அப்படியே லைட்டா வீடியோ கால் பண்ணோடனே அப்படியே ஹேர் எல்லாம் சரி பண்ணிட்டு அப்படியே வீடியோ கால் அட்டன் பண்றாங்க. இப்ப விஜய் வந்து கேக்குறாரு, என்னம்மான்னொடனே அதான் ஆடியோ கால்ல சிரிச்சேன்னு சொல்லி தெரிஞ்சு தானே வீடியோ கால் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் என்ன அப்படின்னோடனே எல்லாம் சரிதான், ஆனா என்ன டச் அப் தான் அவசர அவசரமா பண்ணீங்க போலன்னொடனே காவேரி அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆமாம்மா, அதனால தானே கால் அட்டன் பண்ண லேட் ஆயிடுச்சுன்னொடனே இப்ப காவேரி சிரிக்கிறாங்க. இப்ப விஜய் வந்து அவங்க மாமா என் கூட வரேன்னு சொல்லிட்டாரு, அவருக்காக தான் இருக்கிறேன், நாளை காலையில வந்து அவரை கூட்டிட்டு வந்துருவேன், வந்தோடனே இந்த மாதிரி நான் உன்னை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவேன்னொடனே இப்ப காவேரி சிரிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்புறமா விஜய் ரொம்ப ஃபீல் பண்றாரு, ஏன் தப்பு தான், இந்த மாதிரி புருஷன் முன்னாடினா உட்காந்து பேசி இருக்கணும், நான் எல்லாமே விளையாட்டுத்தனமா எடுத்தனாலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு சொல்லிட்டு அவருக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. காவேரி வந்து சரி எனக்கு டைம் ஆகுது நான் போறேன்னொடனே ஏன் இப்படி வெயிலே சுத்திட்டு இருக்கிற, வெயில்ல சுத்துறத நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றாரு. அதுக்கப்புறமா ஸ்டால் விஷயத்தெல்லாம் காவேரி வந்து விஜய் கிட்ட சொல்றாங்க. அப்புறமா விஜய் வந்து நாளைக்கு காலையில நான் வந்துருவேன், வந்து உன்னை கூட்டிட்டு போயிருவேன்னு சொல்லிட்டு காவேரிக்கு ஹோப் கொடுக்குறாரு. காவேரி வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. என்னம்மா வேற ஒண்ணும் இல்லையா, ஒரு முத்தம் கூட அப்படின்னோடனே காவேரி வந்து வீடியோ கால்லே கொடுக்குறாங்க. விஜய் அப்படியே சந்தோஷத்துல குதிச்சிட்டு இருக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.